தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்டு இந்த நேரத்தில் வந்து இங்கே வந்து உட்காந்துருக்கிற முதல்ல உங்களுக்கு பெரிய நன்றி. நீங்கள் இல்லாமல் வந்து நாங்களும் இல்லை. ஸோ உங்கள் சப்போர்ட்டு தான் எங்களுக்கு எப்போவுமே தேவை. லவ் யூ ஆல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எஸ். ஆனால் அப்படியே சிரிச்ச முகத்தோட இப்போ அடுத்து வின்னர் யாரு அப்படிங்கிற அந்த ஒரு ஏவி இருக்கு, அதை பார்த்துடலாம். ஸோ இப்பொழுது உங்களுக்காக எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷம் இங்கே நிற்கிறதுல. எனக்கு ரைசிங் ஸ்டார் ஆஃப் தி இயர் அவார்ட் கொடுத்துருக்காங்க கெலாட்டா. அது கெலாட்டாவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். இந்த அவார்ட் வந்து ஆக்சுவலி எங்கள் அம்மா முன்னாடி வாங்குறதே வந்து ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். நீங்கள் ஸ்டேஜுக்கு வாங்க. அம்மே வரணும். அம்மா நீங்க கண்டிப்பா மேலே ஏறுனீங்கன்னா இன்னும் ஸ்பெஷலா இருக்கும். ஸோ இவானாவுடைய அம்மாவை மேடைக்கு அழைச்சிடலாமா? மக்களே மேடைக்கு கூப்பிடலாம்ல. அம்மா நான் சும்மா மேடைக்காக சொல்லலை, நிஜமாலே அழகா இருக்கீங்கம்மா. அந்த சேலை எங்க வாங்கினீங்க? இல்லை, அம்மா ஆக்சுவலி கொஞ்சம் இந்த மாதிரி மேடைக்கு வர்றதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் பயம்தான். ஆனால் எனக்காக வந்ததுக்கு அம்மா தேங்க்யூம்மா. வெரி குட் வெரி குட். சூப்பர். அம்மா எப்படிம்மா ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? அதாவது கலாட்டா ஒண்டர் உமனில் ரைசிங் ஸ்டார் அப்படின்ற ஒரு அவார்டு வந்து உங்கள் பொண்ணு வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்காக சில வார்த்தைகள் நீங்கள் சொல்லணும். ஆமாம் அம்மா நீங்க மலையாளத்துல பேசினா கூட ஓகே, எங்களுக்கு அறியும். ഞാൻ നല്ല സന്തോഷത്തിലാണ്. എൻ്റെ മോള് ഇങ്ങനെ ഒരു അവാർഡ് വാങ്ങിയതിൽ വളരെ സന്തോഷമുണ്ട്. വളരെ സന്തോഷം വളരെ സന്തോഷം. எங்களுக்கும் വളരെ சந்தோஷம் அம்மா. ஆக்சுவலி இவானா அவர்களே, நீங்கள் வந்து நம்ம கூட நிறைய இன்டர்வியூஸ்லலாம் வந்து பேசும்போது நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிறீங்க. உங்கள் முதல்ல நீங்கள் ஸ்டார்டிங்கில் வளரும்போது வந்து என்ன மாதிரியான கிரிட்டிசிசம் உங்களுக்கு இருந்தது, ஆனால் அப்படியே அது எப்படி பாசிட்டிவாக மாறுச்சுன்னு சொல்லிட்டு இப்போது வேறு கட்டத்துக்கு வந்து போகிறீங்க. ஹவு டஸ் தட் ஃபீல்? ஒரு கிரிட்டிசிசம் வந்து லைக் பேசிக்காக ஒரு ஆக்டர் அப்படின்னா வந்து ஹைட்டு எல்லோரும் ரொம்ப இதுவாக பார்த்துட்டு இருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலி ஃபிலிம்க்கெல்லாம் வரணும் அப்படின்னு நினச்சி இந்த ஃபீல்டுக்கு வரல. அது எனக்கு லக்கிலி நான் இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டேன். ஆனால் சில இடங்கள் வந்து ஐயோ இந்த பொண்ணுக்கு ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்கே, இது எப்படி சினிமாக்குள்ளே வரலாம் அப்படின்னு ஒரு கேள்வி நிறைய வாட்டி நான் கேட்டிருக்கு. ஆனால் நான் இப்போ இங்கே நிற்கிறேன். ஐ எம் அன் ஆக்ட்ரஸ் அண்ட் ஐ எம் ப்ரவுட் ஆஃப் இட்.